Hi friends, in this video discuss about the specific heat problems, physics, specific heat, common physics and chemistry, thermodynamic chapters. This is a specific heat of H2O 4200. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட்டோடைய வாட்டர் வந்து 4200 கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனிட் வந்து நீங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு யூனிட் நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட் படிச்சுட்டு வந்து படிச்சுன்னா இது புரியும். லேட்டன்ட் ஹீட்டுன்னு சொன்னால் லேட்டன்ட் ஐஸ் கொடுத்துருக்காங்க 3.4 10⁵. லேட்டன்ட் ஹீட் சொன்னாக்கா குறிப்பிட்ட எனர்ஜி வந்து கொடுத்தோம்னு சொன்னாக்கா அதோடய ஸ்டேட் வந்து மாறும். எந்த ஸ்டேட் மாறக்கூடிய எனர்ஜி எவ்வளோ, அந்த ஸ்டேட் இல்லை சாலிட் வந்து லிக்யூடாக மாறத்துக்கு எனர்ஜி வந்து எவ்வளோ தேவைப்படுது, அதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. 100 கிராம் ஐஸ் 100 கிராம் ஒரு ஐஸ் ஹீட் இருக்குது, அது 100 கிராம் இருக்குது. அந்த 100 கிராம் வந்து எதில் போடுறோம் சொன்னாக்கா அந்த இந்த தண்ணிக்குள்ளே போடுறோம். அந்த தண்ணியுடைய வெயிட் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா தண்ணியுடைய வெயிட்டு 100 கிராம் அப்படின்னு ஐஸுடைய வெயிட் வந்து 100 கிராம்னு, தண்ணியுடைய வெயிட் வந்து அதாவது ஐஸுடைய வெயிட் வந்து 200 கிராம், தண்ணியோடைய வெயிட் வந்து 100 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த ஐஸ் ஹீட்டோடைய 100 கிராம், தண்ணியோட வெயிட் 200 கிராம். ஓகேங்களா, அப்போ வந்து கொஷின் கேட்டிருக்கேன். அமௌண்ட் ஐஸ் மெல்ட் அஸ் டெம்பரேச்சர் வாட்டர் ரீச்சஸ் 3 டிகிரி செல்சியஸ். அதாவது தண்ணிக்குள்ளே போட்டோம் இல்லையா, அந்த ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ், வாட்டர் 25 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸாக மாறுது. அதை மாறும்போது ஐஸ் வந்து எவ்வளோ மெல்ட் ஆகுது, அந்த ஐஸ் வந்து எவ்வளோ மெல்ட் ஆகுது சொன்னாக்கா அந்த லேட்டன்ட் ஹீட் வந்து அந்த சேஞ்சஸ் எவ்வளோ நடக்குது, லேட்டன்ட் ஹீட்லேருந்து அந்த மாஸ் வந்து எவ்வளோ வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு, அந்த ஹீட் வந்து எவ்வளோ அப்சார்ப் பண்ணியிருக்கோ அந்த அளவுக்கு மாஸ் வந்து உருகியிருக்கும். அதான் லேட்டன்ட் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோம். இந்த டயக்ராம் செட்டப் இதான். இது பார்த்துங்க புரியும். 200 கிராம் வாட்டர் 100 கிராம் ஐஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொன்னாக்கா ஹீட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கோ அதளவு ஹீட் வந்து கெயின் பண்ணியிருக்கோம் ஐஸ் கட்டி. அப்போ ஹீட் லாஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா எம்எஸ் டெல்டா டி, அதோட வாட்டருடைய ஹீட் லாஸ் ஆகிடுது, ஐஸ் கட்டி ஹீட் கெயின் ஆகுது, அப்போ லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் 84 × 10⁴ 10 வருது, 25 வருது. அப்போ ஹீட் கெயின் ஆஃப் ஐஸ், அப்போ ஹீட் எவ்வளோ கெயின் ஆகிருக்கு, லாஸ் எவ்வளோ ஆகுதோ அந்த அளவுக்கு ஹீட் வந்து கெயின் ஆகிருக்கும். அப்போ ஹீட் கெயின் L = ml. ஓகேங்களா, Q = ml தான் வரும். அப்போ இப்போ சால்வ் பண்ணோம் சொன்னது சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் சொன்னாக்கா 3.4 m வருது. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாக்கா எவ்வளோ ஹாட்டாக இருக்கோ எவ்வளோ கெயினாக இருக்குது 84 10⁻1 3.34 × 10⁶. சால்வ் பண்ணோம் சொன்னாக்கா 64.7 கிராம்.